இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். வணக்கம் மேடம். தமிழ் யார் வர சொன்னது? நான் தான் ஜனமா ஃபோன் பண்ணிருந்தேன். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அதான் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு வர சொன்னேன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும், சொல்லுங்க என்ன விஷயம்? காலையில இருந்து என்னோட ஹஸ்பண்ட் சிபிய காணோம். நானும் அவருக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டேன். ஆனா அவங்க எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. எங்க போனாருன்னு எதுவுமே புரியல சார். போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரிங்க மேடம், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இல்ல வீட்ல யாரு கூடயாவது கோவப்பட்டு சண்டை போட்டு அதனால கோவிச்சுக்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கா? அதாவது வீட்டுக்கு தெரியாம வேற ஏதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல கடன் தொல்லை அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். சிபியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சார், என்ன நீங்க இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு ஏதேதோ கேள்வி கேக்குறீங்க? எங்க பிள்ளைங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி புத்தியும் கிடையாது. எங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்பு கிடையாது சார். சாரி மேடம், இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே காணாம போனவங்களுக்கு எல்லாம் காரணம் இதுவா தான் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கேட்கிற காமனான கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல சார், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம், உங்களுக்கும் சிபிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு வேற யாரு கூடயாவது நட்பு இருந்து ஃபேமிலி லைஃப் பிடிக்காம அவங்க கூட ஏதாவது... இன்ஸ்பெக்டர் போதும் ப்ளீஸ். இதுக்கு மேல இப்படி எல்லாம் கேட்காதீங்க. சிபி அப்படி செய்யக்கூடிய ஆளும் இல்ல. சரிங்க மேடம், நீங்க கடைசியா அவரை எப்ப பாத்தீங்க? நைட் என் கூட தான் தூங்குனாரு. நான் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது அவர் இல்ல. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. ஒன் மோர் கொஸ்டின், உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அதாவது இவங்களால சிபிக்கு ஏதாவது ஆபத்து வரும் அந்த மாதிரி? சிபியோட எதிரிங்க பிசினஸ் மோட்டிவ்ல யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு சந்தேகப்படுறீங்களா? குறிஞ்சேன்னு ஒருத்தன் இருக்கான். அவனால எங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை. ஆனா இதுல அவன் சம்பந்தப்பட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. மேடம், வேற யாராவது? வேற நாங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது பல பேரோட கண்ணை உறுத்துது. ஆனா குறிப்பிட்டு இவங்க தான் செஞ்சிருப்பாங்க, இவங்களாலதான் சிபிக்கு ஆபத்து இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. சரிங்க மேடம், நீங்க தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் வரேன் மேடம். தேங்க்யூ. வாங்க.